கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் பண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 7:16, ரோமன் 7:16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. இப்ப பவுல் அவருக்குள்ளே பேசுறாரு. ஏன்னா உள்ளான மனுஷன்ல அவருக்குள்ளே பேசுறாரு. என்ன இது பிரமாணத்தினால ஒரு நன்மையான காரியம் எனக்குள்ள வரல, நான் அதில் தவறி போகிறேன். ஆனால் கூட நான் என்னத்தை ஒத்துக்கிறேன்? பிரமாணம் நல்லது, நியாய பிரமாணம் நல்லதுன்னு. என்ன ரொம்ப அழகாக, அதாவது தனக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான காரியத்தை நான் எனக்கு விருப்பம்னால தான் நான் செய்கிறேன், நான் விரும்பப்படுறதை செய்ய முடியறதில்ல. இந்த போராட்டம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்குள்ளே என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு விருப்பம் இருக்குது, அது தேவனுக்குரியதை செய்யணும்னு சொல்லி. அதே சமயத்தில் மாம்சத்தில் ஒரு பலவீனத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த தோல்வியிலேயே நான் ஒரு காரியம் என்ன பார்க்குறேன், நான் கர்த்தருடைய பிரமாணத்தோடு ஒத்து போகிறேன். காரணம் என்ன? எனக்கு உள்ளான மனுஷனில் அந்த பிரமாணம் சரி அப்படிங்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ரோமர் 2ஆவது அதிகாரம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்கிற அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்களே. என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியை அவங்க இருதயத்தில் இருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணம் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்படுது. அதனால தான் இங்கே 7ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லும்போது, ரோமருக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான். தேவனுடைய பிரமாணம் பரிசுத்ததும் நீதியானதும் அது நன்மையானதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்குள்ள ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி யாரு? பிரமாணம் கிடையாது. என்ன? எனக்குள்ள ஒரு எப்படி ஒரு திசையை காட்டக்கூடிய ஒரு கேம்பஸ் என்று சொல்லக்கூடியது, எப்பொழுதுமே வடக்கு நோக்கி காட்டக்கூடிய ஒரு திசையை நிர்ணயிக்கக்கூடிய கருவி வைத்திருக்கிற மாதிரி என்னுடைய இருதயத்தில் என்ன, என்னுடைய ஆவியில் நான் என்ன சரியானது என்ன என்பதை நான் காட்டப்படுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? எனக்குள்ள இந்த போராட்டம் இருக்கிறத பார்க்குறேன். ஆனாலும் பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி கொடுத்தார். கெத்சமனே பூங்கால அவர் ஜெபிக்க போகும்போது சீஷர்கள்ட்ட சொல்கிறார், முன்னாடியே சொல்கிறாரு, இந்த பாரு, நான் என்னை இப்போ கைது பண்ண போகிறாங்க, நீங்கள் எல்லாம் இன்னைக்கோட என்னை விட்டுட்டு எல்லாரும் தனித்து ஓட போகிறீங்க. மத்தேயு 26:31 சொல்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. இங்கே கெத்சமனே பூங்கால கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபித்திருங்க, நான் போய் தூரமாக போய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. 3 முறை திரும்ப வர்றார். 3 முறையும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கேட்குறாரு, ஏப்பா, என் கூட 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபிக்க முடியாதா? அப்போ தான் சொல்லும்போது 41 வசனத்தை என்ன சொல்கிறாரு? என்ன ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் என்ன மாம்சமோ பலவீனமானது. அதை புரிந்து கொண்டவராய் இங்கே எழுதக்கூடிய காரியம். அப்போ நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் என்னதான் கீழே விழுந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் பெரிய தோல்வியை சந்தித்தாலும் சரி, ஒரு காரியம் உங்கள் இருதயம் என்ன சொல்லணும்னா, எப்பொழுதும் தேவனுடைய சத்தியத்தை ஒத்துக்கொண்டு அதோடு சமமாக போகக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளான மனுஷனில் தேவனுடைய ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம் இல்லையா, காட் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம் இல்லையா, அதோடு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய விருப்பங்களும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருதயத்தில் குற்றப்படுத்தப்படும் போது, உங்கள் மனசாட்சி உங்களை என்ன மனசாட்சியில் சாட்சி வரும்போது என்ன பண்ணு, குற்றம் உண்டுன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணணும்? உங்களை கடினப்படுத்தாதபடிக்கு மாறாக என்ன பண்ணணும்? உங்களை ஒரு அமைதல் உள்ளவனா, ஒரு சாஃப்டாக உங்களை மாற்றி மனம் திரும்புதலோடு கர்த்தர்கிட்ட போகக்கூடியதாக இருக்கணும். இதை நான் உதாரணம் சொல்வதுக்கு நான் இப்படி சொல்லுவேன். 2 காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். முட்டையும் கேரட்டும். முட்டை என்ன பண்ணுறோம்? வெளியே கடினமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கேரட்டு உள்ளும் புறமும் கடினமாக இருக்குது. என்ன இது? இந்த குற்றம் உண்டு குற்றம் இல்லைங்கிற மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது முட்டை என்ன ஆகுறது? வெளியேயும் கடினமாக இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் கடினப்பட்டு போகுது. ஆனால் கேரட் என்ன ஆகிடுது? அது அப்படியே
மென்மையாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி தான் நம்ம பிரமாணங்கள் மூலமாக நமக்கு இருதயத்தில் மனசாட்சியில் குற்றப்படுவது போது நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பி கர்த்தரே என்னைய மறுபடியும் எடுத்து கட்டுங்கள் என்று கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்மளுடைய கன்விக்ஷன் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? கிருபைக்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மனசாட்சியில் குற்றப்படும் போது ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி கிருபைக்குள்ளாய் வந்து ஆண்டவரே முழுமையான ஜெயம் பெற்று ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.